ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் எங்கள் ஐயனெல்லாம் 8 நாக்கு வடை போட்டுட்டு இருந்தாருங்க. எம்பிட்டு லாபம்னு கேட்டால் 8 நாக்கு வடை போட்டால் காலனா கிட்ட லாபம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நானும் அதே வேலையை செய்யலான்னு பார்த்தனுங்க. ஆனால் பாருங்க, 10 ரூபாய்க்கு வடையை விற்கிறேன். 2 ரூபா தான் கிடைக்குது. 8 ரூபா வெறும் செலவுலையே போகுது. ஆனால் பாருங்க, இப்போ இருக்கிற ரொம்ப முக்கியமானாலும் உங்கள் ஐயங்காலத்தில் வெறும் 4 நாள் தான் கிடைச்சிது. இப்போ பார் 2 ரூபா கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அதுதான் அவர்கிட்ட கேட்கலாம இருந்தேங்க. எங்கள் ஐயங்காலத்தில் 8 நாக்கு விற்றா 4 நாள் லாபங்க. இப்போ 10 ரூபாய்க்கு விற்கிறோம், 2 ரூபா தானே லாபம் கிடைக்குது. எனக்கு கணக்குனே தெரியல, இருங்க கணக்கு போட்டு சொல்கிறேன். 50 பைசாக்கு விற்று 25 பைசாக்கு லாபம் கிடைச்சா 50%. 10 ரூபாய்க்கு விட்டு 20 ரூபா கிடைச்சா 20%. ஏனுங்க மோடி, காசு இருக்குல்ல, காசு சொல்லக்கூடாது. 7000 கோடி, 800 கோடி, 2000 கோடி. காங்கிரஸ் காலத்தை விட நாங்கள் அதை கூட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அதே காங்கிரஸ் காலத்தில் எங்ககிட்ட இருந்து வாங்கினீங்கல்ல, அது எவ்வளவு? எங்ககிட்ட இருந்து அவைய வாங்கின காசுல எவ்வளவு எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னு கணக்கு போடுங்க. இப்போ நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்குற காசுல எவ்வளவு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கணக்கு போடுங்க. ஏங்க, வடக்கடை வச்சிருக்கிற எனக்கே இம்பிட்டு கணக்கு தெரியுது, டீ கடை வச்ச உங்களுக்கு கணக்கு தெரியலையாக்கு? என்னமோ வாங்க, கடைசியில் வடையே கருகி போச்சு. அது எப்படிங்க நீங்கள் வடை சுட்டா மட்டும் பொன்னிறமாக அப்படியே கருகாமல் வருது? ஆனால் பாருங்க, டீ கடைக்காரருக்கு வாயிலே வடை சுட்டு பழக்கம், வடை கடைக்காரருக்கு கையிலேயே சரியாக வடை சுட மாட்டேங்க, கருகி போயிடுது. அப்புறம் ஐயா, இந்த வடையெல்லாம் சுட்டு போட்டு போத்தனூர் ஜங்ஷன் இருக்குல்லங்க, அங்கே தான் வடையை வைக்க போவேனுங்க. பரவாயில்லைங்க, இப்போ புதுசாக ஏதோ வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், அப்படித்தானே? சரி, ஏன்னா பெரிய வடை, இருங்க எண்ணெயில் ஓட்டு வந்து பேசுகிறேன். ஏனுங்க, நான் இருந்துட்டுங்க, இப்போ நான் என்னோட அண்ணனோட வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு வரும்போது எங்கள் அண்ணன் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 1000 2000 கொடுப்பாருங்க. செலவு காசு தான் கொடுப்பாருங்க. நான் போகிறப்ப என்ன பண்ணுவேன், 2 ரூபாய்க்கு தேன் மிட்டாயும், ஒரு 2 ரூபாய்க்கு அச்சு முறுக்கும், 2 ரூபாய்க்கு கம்பரக்கட்டு வாங்கிட்டு போவேனா? இப்படி நான் 3 ஐட்டம் வாங்கிட்டு போவேனுங்க. மொத்தமே 3 ரூபா தாங்க. வெளியே சொல்லாதீங்க, ஐட்டத்தை மட்டும் பாருங்க. அது போக 10 ரூபாய்க்கு பொறி வேற வாங்குவேன், இம்புட்டு இருக்கு. இப்படி வாங்கினதை பூரா அண்ணன் வீட்டில் கொடுத்துட்டுங்க. வர்றப்ப எங்கள் அண்ணன் ஒரு 2000 ரூபா தான் கொடுப்பாரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? வெளியே வந்துட்டு நான் பாருங்க, அண்ணன் வீட்டுக்கு போகும்போது 4 ஐட்டம் வாங்கிட்டு போனேன், எங்கள் அண்ணனை பாருங்க 2000 தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ பக்கத்தில் இருக்கிற அக்கா கேட்டாங்க, என்ன கண்ணு அம்பிட்டு வாங்கிட்டு போனேன் அப்படின்னு கேட்டாங்களா. நான் சொன்னேன், 2 கை நிறைய வாங்கிட்டு போய் கொடுத்துனுங்கக்கா. ஆனால் எங்கள் அண்ணனை பாருங்க, உள்ளங்கையில் முடிச்சு வச்சு கொடுத்து போட்டாரு. ஏனுங்க, நான் இப்படியெல்லாம் போய் பேசினேன் வேலைக்கு ஆகுமாங்க மோடி? என்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? கிறுப்புல மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவீங்களா? போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு வேலை செய்கிறீங்கன்னா, இங்கிருந்து அம்புட்டு பணம் உங்களுக்கு வருது, அதனால வேலை செய்கிறீங்க. இங்கே வேலை செஞ்சாதான் டிக்கெட் எடுப்பாங்க, உங்களுக்கு பணம் வரும். உங்கள் ஊரில் அப்படிங்களா? நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நான் தான் பாரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்தேன், நான் தான் பாரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போன கதை தான், நமக்கு 2000 வரும், அதை நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்ன மாதிரி தான், கை நிறைய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தோம், டைல்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ஏறினா படிக்கட்டே மேலே போகுமாமே, அதை வேற போட்டு கொடுத்தோன்னு சொல்லுவீங்க. இந்த காசு யாரை கொடுத்தான்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க. கையில் வடை சுடுற எனக்கே இது தெரியுது, வாயில் வடை சுடுற உங்களுக்கு தெரியாதாக்கு? அப்புறம் அவர் சுட்ட வடையிலேயே மெதுவடை ஒன்று இருக்குது, அதை அப்படியே எடுத்து பச்சையாக போட்டு கொடுத்துட்டாரு. ஏதோ 11 காலேஜ் கட்டுறதுக்கு ஏதோ கொடுக்குறதா சொன்னார். என்ன காலேஜ் அது? சரி, அவர் இடத்த கொடுத்தாரா? தமிழ்நாட்டில் எப்படி அவர் இடத்த கொடுக்க முடியும்? இடமும் நம்மளுது. இந்த பில்டிங்கு அதையும் நம்ம ஆளுங்க தான் கட்டியிருக்காங்க, அது பேர் வைக்கிறதும் நம்ம ஆளுங்க தான் பேர் வச்சிருக்காங்க. இல்லை, இந்த மதுரையில் ஏதோ உங்கள் காலேஜ் கட்டுறது தான் ஏமுன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த காலேஜ் கட்டினீங்களா? அதுதான் ஒத்த செங்கலை தாண்டலன்னு உதயநிதி அம்படி சொன்னார். அந்த 11 காலேஜ் நாங்கள் கட்டினது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ஐஎம்ஏங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்குது. எங்கள் ஊரில் இதுக்கெல்லாம் அசிங்கமாக பேசுவாங்க. வடக்காரி, நான் பேச முடியாதுல்ல, இருந்தாலும் நான் பேசுகிறேன்.
மூக்க பொத்திட்டு கேளுங்க. எவனோ புள்ள பெத்தானாமா, இவன் போய் அது என்ற புள்ளன்னு சொன்னானாமா. இதுக்கு ஐயோ வடையே கருகி போச்சு. என்ன பாருங்க உங்களால என்ன சொல்றது உங்களை எல்லாம். 10 வருஷமா வடை சுட்டுட்டு இருக்கிற கருகி போகுது. 12 வருஷமா வடை சுட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி எப்படி மெதுன்னு எடுக்கிறீங்கன்னு தெரியலங்க மோடி. ஏனுங்க நீங்க இந்த பெருமையா பேசுறதுக்கு என்னத்தை போய் நீங்க பெருமையா பேசுறீங்க? நான் கொடுக்குற உங்களுக்கு பெருமையா பேசுறதுக்கான பொருள் இந்த வடக்கடையில இருந்தே உங்களுக்கு பெருமை என்னங்கிறத சொல்றேன் கேளுங்க. இந்த சிலிண்டர் இருக்குல்லங்க, சிலிண்டரு காங்கிரஸ் காலத்துல 450 ரூபா தானம்மா. ஆனா இப்ப பாருங்க 1100 ரூபா. எம்புட்டு ஏத்தி வச்சிருக்கீங்க சிலிண்டர் விலைய. அதையெல்லாம் சொல்லி பெருமைப்பட வேண்டியது தானுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க சிலிண்டர் விலையை ஏத்தி வச்சிருக்கிறோமுங்க அப்படின்னு சொல்லுங்க. அட இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்க, எண்ணெய் நமக்கு கடலன்னு அட கடனுக்கு வாங்கி ஊற்றினா கூட கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க. அம்புட்டு விலையா இருக்குது. அல்ல உங்களோட புண்ணியம் தானுங்க. சிஎஸ்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, நல்லா ஏறி கிடக்குதுங்க. நான் இந்த வடையை 10 ரூபாய்க்கு விற்கிறேனுங்களா, உங்களுக்கு எப்படி லாபம் தெரியுமா? எனக்கு 2 ரூபாய் லாபங்க, உங்களுக்கு எப்படி லாபம் தெரியுமா? இதுல இந்த வடையில சிஎஸ்டியே இல்லாத பொருள் எது தெரியுமா? இந்த என்ற கைதை இப்படி சுத்திக்கிட்டு இருக்குதுல்ல, இன்னும் இதுக்கு மட்டும்தாங்க நீங்க இன்னும் சிஎஸ்டி போடல, இனி இதுக்கும் போட்டுருங்க. இன்னொன்னு பார்க்கணும்னா இந்த வடையை வித்தா தான் எனக்கு 2 ரூபாய் லாபம். இந்த வடைக்கான பொருளை வாங்கிட்டு வரும்போதே உங்களுக்கு 3 ரூபா வந்துடுது. நான் இந்த வடையெல்லாம் விற்பேனா விற்க மாட்டேனா, செத்தனா சாவேனா, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அம்மஞ்சளிக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பொருள் வாங்குறப்பே உங்களுக்கு அம்புட்டு லாபம் வந்து சேர்ந்துருது. அம்புட்டு அழகாக பிளானை போட்டு வச்சுருக்கிறீங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்கேயோ சேல்ஸ் காலெல்லாம் வேலை பார்த்தாங்களாமா? நமக்கு அப்படி ஒரு வேலை கிடைக்கல பாருங்க. வாடகை சுட்டு போட்டு உட்கார வேண்டியதாக போச்சு. வாயிலே வடை சுடுற உங்களுக்கு 2 பிளேட்டு வேற. எனக்கு பாருங்க வித்துக்கிட்டு இருக்கிறேன் வயிற்று பொழப்புக்காக. எனக்கு ஒரு பிளேட்டு கிடையாது இந்த வடையை போட்டு வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஒரு கூடையை போட்டு அதில் தான் போட்டு வச்சுட்டு இருக்கிறேன். ஊட்ட சுற்றி விற்கிற வடைக்கும் அதே கூட தான், 100 போய் விற்கிற கூடைக்கும் அதே கூட தான். ஆனால் பாருங்க நீங்கள் ஊருக்குள்ளே சுற்றுறதுக்கு ஒரு பிளேட்டு, அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிளேட்டு. வாயாலே வடை சுடுவார் சிலர், வாயாலே வடை சுடுவார். அப்புறம் என்னமோ சொன்னீங்களே மோடிங்க, இந்த மைக்கை பிடிச்சிட்டு எதையோ சொன்னீங்களே, எது நாங்கள் அழுகுறோமா? காசு எப்படி கொடுத்தாலும் பத்தலை, நாங்கள் அழுகுறோமா? என்ன பண்ணுறதுங்க, கொடுக்குறவனுக்கு தானே வழியே தெரியும். நீங்கள் வேணா இங்கே வந்து உட்காந்து பாருங்க, இந்த அடுப்பு தீயிலையும் அந்த எண்ணெய் ஒதிச்சு வர சூட்லேயும் பாருங்க வேர் தூத்துது. இப்படி இத்தனை வேலையும் முடிச்சு போட்டு இந்த கூடையை தூக்கி தலையில் வச்சு வடை வடை வடைன்னு கத்திக்கிட்டே போகணும். வந்து கேட்குறவன் எத்தனை ரூபான்னு கேட்பான், 10 ரூபான்னு சொல்லுவேன். என்ன விலைவாசியெல்லாம் ஏற்றிட்ட வசதி போல அப்படின்னு அவன் கேட்பான். இப்படி எல்லாம் நான் வேலை செய்கிறேன்ல, எனக்கு பணத்தை நீ கம்மியாக கொடுத்தேன்னா நான் கேட்கத்தான் செய்வேன், புலம்பத்தான் செய்வேன். ஏன் பீகார்காரங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க சொல்லு? ஆட இந்த பக்கத்தில் கூட அந்த மொட்டையா ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஊப்பிக்காரரு, அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்ல? ஏன் தெரியுமா? நீங்கள் வாயிலேயே வடை சுடுறப்ப அவங்க 2 பேரும் வந்து உங்களை பார்த்துட்டு இந்த வடை சட்டி கூட இல்லாமல் வாயாலேயே வடை சுடும் நம் மோடி தான் இந்த மாபெரும் உலகத்தின் வடைவள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வடைவள்ளல்னு கூவுறதுனால நீங்கள் அவனுக்கு ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுத்துட்றீங்க. அப்புறம் அவன் எதுக்கு புலம்ப போகிறான்? சந்தோஷமாக தானே இருப்பான். நீங்களும் எங்ககிட்ட 1 ரூபா வாங்கி போட்டு 5 ரூபா கொடுங்க, நாங்களும் உங்களை வடைவள்ளல்னு சொல்கிறோம். ஆமாங்க மோடி, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எங்கள்கிட்ட 1 ரூபா வாங்கிட்டு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தாங்க லாபம். எங்களுக்கு என்னங்க நல்லது, உங்களுக்கு தானுங்க நல்லது. பாருங்க இங்கே வேலை செய்ய வந்தவங்க எல்லாம் உங்கள் ஊருக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க. பார்க்க போனால் நீங்கள் கொடுத்த அந்த 5 ரூபாய்க்கு அவங்க அங்கே வேலை கொடுத்துருக்கணும். அவங்க அந்த பணத்தையும் வாங்கி போட்டு வேலையும் கொடுக்கறது இல்லை. வந்து எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்ருக்குறோம். அவங்க குழந்தைங்களும் படிக்கிறதுக்கு இன்னும் இங்கே ஸ்கூலு கட்டி வச்சுருக்குறோம். நான் கூட அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த தடவை நீ ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்ட தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் உன்ற குழந்தை உன் சொந்த ஊருக்கு போகும்போது ஏரோப்ளைனில் தான் போகணும். உன் பிள்ளைய நீ நல்லா படிக்க வையே, மேலே மேலே மேல் படிப்பை அத்தனை படிக்க வச்சுக்க, நல்ல சாப்பாடு கொடு, தெம்ப வளர்த்து அடுத்தடுத்த படிப்பை உன் புள்ள படிக்கிறதுக்காகத்தான் எங்கள் தந்தை வழி வந்த பேரறிஞர் அண்ணாவும்
எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இந்த மூவரின் அரசியல் வாரிசான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்கூலு காலேஜ்னு எல்லாத்தையும் கட்டி சாப்பாடோட காத்துட்டு இருக்கிறோம். எல்லாம் எதுக்காக? உன்ற குழந்தையும் நல்லா படிக்க வச்சிரு. பாருங்க மோடி, ஐயோ நாங்க மட்டுமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்? யார் வந்தாலும் படிக்கத்தான் சொல்றோம். உங்க ஆளுங்களே வந்தாலும் படிக்கத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க மறந்தும் கூட 3ஆப்ல வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமை எழுதுன்னு சொன்னதே கிடையாது. வாயில வட சொல்ற மோடிக்கு 1.5 லாங்குவேஜ் தான் தெரியும். என் குழந்தைங்களுக்கு 2 லாங்குவேஜ் ரொம்ப போதும்னு நாங்க சொல்றோம். போதுங்க மோடி வடைய சுட்டது. நீங்களே இத்தனை வடைய சுட்டிங்கன்னா நான் எத்தனை சுடுறது? அதனால மோடியே இனிமே சொல்றப்ப நான் இதை இத்தனை கொடுத்தேன் அத்தனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இதுல கை நிறைய அள்ளி கொடுத்தேன்னு வர சொல்றது. நீங்க இந்த தமிழ்நாட்டிலேருந்து வாங்குறீங்கல்ல, அது என்னன்னு மட்டும் ஒரு நாள் சொல்லுங்களேன், கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன், ஒத்த வடைக்கே நீங்க 3 ரூபா வாங்குறீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மொத்தமாக சுடுற வடையிலேருந்து நீங்கள் எத்தனையோ வாங்குறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்னடானா வாயாலே வடை சுடுவார் கருகாமல் வாயாலே வடை சுடுவார். உங்களுக்கு என்ன மோடி, நீங்கள் பெரிய வடை வள்ளல், நாங்கள் அப்படியா? இருந்தாலும் பிரதமராக இருக்கிறதுனால உங்களுக்கு புன்னகையோட ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்களும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி கமெண்ட் பண்ணி பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண உங்களுக்கு தாங்க நல்லது. எனக்கு வர பணத்துலேருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடைக்கும், நான் ஐடியும் கட்டுவேன். புன்னகையோட ஷேர் பண்ணுங்க. நன்றி. வடை தருகிறேன். வணக்கம்.